சோ வெல்கம் மாமே. ரீசெண்டா தான் நமக்கு இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த ஒரு ஒட்டுமொத்த பிளாட் லீக்கும் கிடைச்சிருந்துச்சுன்னு சொல்லணும். எந்தா வந்துட்டானுங்கல்ல டூம்ஸ்டேக்கு பிளாட் லீக் தூக்கிட்டு வந்துட்டானுங்கல்ல நம்ம செல்ல குட்டிஸ்ன்ற மாதிரி இன்சைடர்ஸ் கொடுத்த பிளாட் லீக்க பிரிச்சு மிஞ்சி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு வர பார்த்தா இன்னொரு பயங்கரமான லீக். சோ அது என்ன மாதிரியான லீக்னு கேட்டீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே முடிஞ்சு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல நியூவான கேரக்டர்ஸ் அண்ட் டீம்ஸ் எல்லாம் இருக்க போறாங்க. டூம்ஸ்டேவை கம்பேர் பண்ணும்போது சீக்ரெட் வார்ஸ்ல கம்மியான அளவுல தான் சூப்பர் ஹீரோ டீம்ஸ் இருக்க போது, வைரல் விட்டு என்ற அளவுக்கு தான் சூப்பர் ஹீரோஸ் இருக்க போறாங்கன்னு சொல்லணும். சோ அவங்க தான் சீக்ரெட் வார்ஸ்ல டூமை துரத்தி சம்பவம் பண்ண போறாங்க. சோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பத்தின லீக் தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. சில கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஆமா குமார் இவனுக்கு எப்படி வந்தானுங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலும், சில சூப்பர் ஹீரோஸ் பார்க்கும்போது இவனுக்கு எப்படி டூமை சம்பவம் பண்ணுவானுங்கன்ற மாதிரி தான் தோணுது. சோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பாயிலர்ஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ எனக்கு ஸ்பாயிலர் இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லுன்ற மாதிரி சொல்றவங்க மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஏன் வரைக்கும் பாருங்க. ரேட்டிங்கா காமிக் படி சீக்ரெட் வார்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கும்னா, தலைவன் டூம் இந்த மாதிரி பியாண்டர்ஸ் பிடிச்சு அவங்களோட பவர்ஸ் எல்லாம் உருவி தன்னைத்தானே காட் எம்பரர் டூமா மாத்திக்கிட்டு தனக்கான ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அந்த வேர்ல்டுக்கு அவர் தான் ராஜா. அந்த வேர்ல்டு அவர் நினைச்ச மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த வேர்ல்டுல யார் இருந்தாலும் சரி, நம்ம சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே இந்த வேர்ல்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க டூமை கடவுளா வணங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு தான் டூம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ இப்படி தான் சீக்ரெட் வார்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். சோ இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் நம்ம டூம் ஸ்டே முடிஞ்சு சீக்ரெட் வார்ஸ்ல பார்க்க போறோம்ன்ற மாதிரியான இந்த ரூமர்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே கேள்விப்படுறது தான். இங்க அது மேட்டர் இல்ல. என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, டூம் ஸ்டேல கம்மியான ஸ்கிரீன் டைம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஹீரோஸ் தான் சீக்ரெட் வார்ஸ்ல பயங்கரமான ரோல் ப்ளே பண்ண போறாங்க. ஆக்சுவலா டூம் ஸ்டேல அவங்க வரும்போது அவங்களுக்கான ரோல் அப்படின்றது பெருசா இருக்காதாங்க. சோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூடவே டூம் ஸ்டேல வராத கேரக்டர்ஸ் மொத்தமா எடுத்துட்டு வந்து தான் சீக்ரெட் வார்ஸ்ல சம்பவமே பண்ண போறாங்கன்னு சொல்லணும். எடுத்ததுமே நம்ம இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல 1 இல்ல 2 இல்ல 3 விதமான ஸ்பைடர்மேன்ஸ் பார்க்க போறோமா. இது நானா சொல்ல கிடைச்ச லீக்ல இருக்கு. யாரு ப்ரோ அந்த 3 ஸ்பைடர்மேன் கேட்டீங்கன்னா, வேற யாரு, ஒன்னு நம்ம டோபி மெகுயர் ஸ்பைடர்மேன், இன்னொன்னு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன், இன்னொன்னு தலைவன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன். 3 ஸ்பைடர்மேன்ஸும் சீக்ரெட் வார்ஸ்ல இறங்கி சம்பவம் பண்ண போறாங்க. சோ இதுல நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் இவங்க 2 பேரும் டூம் ஸ்டேல இருக்க போறது இல்லங்க. மேபி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் கேமியோவா டூம் ஸ்டேல உள்ள எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வர போறது இல்ல. ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியோட எண்டிங்ல ஸ்பைடர்மேனே முடிச்சு விட்டுருவானுங்க. திரும்ப அவருக்கு சீக்ரெட் வார்ஸ்ல தான் வெனம் கிடைச்ச ஒரு உயிரோட வருவாருன்ற மாதிரியான இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கு. சோ அவர் இறந்து போறாரோ உயிர் பொழைக்கிறாரோ நமக்கு கிடைச்ச லீக்ஸ் வச்சு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் டூம் ஸ்டேல வர போறது கிடையாது. ஆனா இப்போ வரைக்கும் டூம் ஸ்டேல கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு ஸ்பைடர்மேன் கன்ஃபார்ம் 100% நீங்க உறுதியா எடுத்துக்கலாம். டூம் ஸ்டேயோட ஓப்பனிங்லயே இறங்க போற ஸ்பைடர்மேன் தலைவன் டோபி மெகுயர் ஸ்பைடர்மேன் தான். சோ டூம் ஸ்டேயோட ஓப்பனிங் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல 2 உலகங்கள் ஒண்ணா மோதி என்கஷன் அப்படின்றது நடக்க போகுது. சோ அதுல ஒரு இடத்துல எக்ஸ்மென்ஸ் இருக்காங்க, இன்னொரு இடத்துல நம்ம டோபி மெகுயர் ஸ்பைடர்மேன் இருக்காரு. அவர் தனியாலாம் இல்லங்க, ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் கூட ஒன்னு சேர்ந்திருக்காரு. ஏன்னா தன்னோட உலகமே அழிய போகுது. உலகம் இருந்தா ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் கூட சண்டை போடுவாரு. உலகமே அழிய போகும்போது தன்னோட இடத்துல இருக்க வில்லன்ஸ் கூட டோபி மெகுயர் ஸ்பைடர்மேன் கை கோத்து ஒரு பயங்கரமான டீமா ஃபார்ம் பண்றாரு. யாருக்கு எதிர்க்கன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்மென்ஸ்க்கு எதிர்க்க. அந்த டைம் எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ்ல இருந்து மெக்னீட்டோ, டெட்பூல் அண்ட் வூல்வரின் 3 பேரும் டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனோட நியூஸ்க்கு வராங்க. வரவங்க விருகை வீசிட்டு சும்மாலாம் வரல, எர்த் கில்லிங் பாம் எடுத்துட்டு வந்து அதை டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனோட நியூஸ்ல செட் பண்ணி இங்க டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனோட நியூஸை மொத்தமா அழிக்க போறாங்க. ப்ரோ இப்ப ஸ்பைடர்மேனோட கதை முடிஞ்சிருமான்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனுக்கு முக்கியமான ரோல் சீக்ரெட் வார்ஸ்ல இருக்க போது. சோ அதனால அவர் இறந்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனை முடிச்சு விட மாட்டாங்க. அவரை சீக்ரெட் வார்ஸ்ல எடுத்துட்டு வருவாங்க. அது எப்படி ப்ரோ உலகமே அழிஞ்சாலும் அவர் சீக்ரெட் வார்ஸ்ல வருவாருன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, டிவியே தான் உள்ள வந்து டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனை சேவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அது ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. அதுவும் என்ன கதை அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ 3 ஸ்பைடர்மேன்ஸ் நோ வே ஹோம்க்கு அப்புறம் திரும்ப சீக்ரெட் வார்ஸ்ல ஒன்னு சேர போறாங்க. சோ டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் எப்படி உள்ள வருவாருன்னு ஐடியா இல்லங்க. ஒரு வேலை நம்ம ரூமர் நினைச்சிட்டு இருக்க அந்த விஷயம் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இறந்து போயிட்டு அவருக்கு வேணும் கிடைச்ச ஒரு திரும்ப உயிரோட இருந்துச்சு சீக்ரெட் வார்ஸ்ல ஒரு தரமான கம்பேக் கொடுக்கலாம். சோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் டூம் ஸ்டேயோட எண்டிங்ல ஏகப்பட்ட யூனிவர்ஸ் ஒண்ணா அழிஞ்சு அது ஒரே ஒரு வேர்ல்டா பேட்டில் வேர்ல்டா உருவாகும். சோ அதனால நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் பேட்டில் வேர்ல்ட்ல கூட சர்வைவ் ஆயிருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஹியூமன்ஸ் மட்டும் தான் பேட்டில் வேர்ல்ட்ல சர்வைவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்படி தான் 3 ஸ்பைடர்மேன்ஸ் ஒன்னு சேரணும். பட் இங்க பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆயிட்டு அதுல நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் இருந்தாருன்னா அவருக்கு பாஸ்ட் எல்லாம் மறந்து போயிருக்குங்க. சோ எப்படி சொல்ல போறாங்க என்ன கதைன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அணுகிறது நெக்ஸ்டா ஹல்க் மீ சீக்ரெட் வார்ஸ்ல ரிட்டர்ன் ஆக போறாரு. சாவேஜ் ஹல்க பிராண்ட் நியூ மூவில பார்க்க போறோம். பட் அதே ஒரு ஹல்க் டூம் ஸ்டேல காணாம போயிட்டு சீக்ரெட் வார்ஸ்ல ரிட்டர்ன் ஆக போறாரு. அந்த சீக்ரெட் வார்ஸ்க்கு கூட ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்னு லீக் ஆயிருந்துச்சு. அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹல்க் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ அதுவுமே பேட்டில் வேர்ல்ட் தாங்க. இதுல பயங்கரமான விஷயம் என்னன்னா, டூம் பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹல்க்கு ஒரு ஏரியா, தார்க்கு ஒரு ஏரியான்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருவாரு. சோ அப்படியே மல்டிவர்ஸ் லெவல்ல ஏகப்பட்ட தவர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான தவர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பேட்டில் வேர்ல்ட பாதுகாக்கிற பாதுகாவலர்களா இருப்பாங்க. யாராவது இந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ள நுழைஞ்சா அவங்கள ஃபர்ஸ்ட் போயிட்டு பொழகிறது நம்ம தவர்ஸ் தான். ஏகப்பட்ட தவர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி மல்டிவர்ஸ் லெவல்ல இருக்க ஹல்க் எல்லாம் ஒரே இடத்துல நம்ம டூம் சேர்த்து வச்சிருந்திருக்கலாம். சோ ஹல்க் மீ சீக்ரெட் வார்ஸ்ல வர போறாருங்க. அணிங்கிறது நெக்ஸ்டா எங்க அவெஞ்சர்ஸ். யாரு ப்ரோ எங்க அவெஞ்சர்ஸ்ன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எம்சிக்குள்ள ஆல்ரெடி தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏகப்பட்ட எங்க அவெஞ்சர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் கமலா கான், ஸ்காட் லாங்கோட பொண்ணான கேசி லாங், இவங்க கூடவே இப்ப எம்சிக்குள்ள எங்க அவெஞ்சர்ஸ்னு சொல்லி சுத்திட்டு இருக்க எல்லா எங்க அவெஞ்சர்ஸும் சாம்பியன்ஸா மாதிரி தான் டூம் டிஃபீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ ஆக்சுவலா எங்க அவெஞ்சர்ஸ்ன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி அவெஞ்சர்ஸ் அதுக்குள்ள இருப்பாங்கன்ற மாதிரி சத்தியமா தெரியல. மேபி மல்டிவர்ஸ் லெவல்ல ஏகப்பட்ட எங்க அவெஞ்சர்ஸ் உள்ள எடுத்துட்டு வரலாம், ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவ் உள்ள எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அடுத்த சாகா மியூட்டன்ட் சாகாவா தான் இருக்க போகுது. சோ அதனால இந்த சாம்பியன்ஸ் கும்பல்ல ஏகப்பட்ட பேர் இருக்க போறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இது கூடவே வாங், ஆகதா, ஸ்காட், விஷன் அண்ட் ஸ்டார் லார்ட் இவங்க கூடவே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த ஒரு சாம்பியன்ஸை வழி நடத்துவாங்களாம். ஏன்னா இவங்க எல்லாம் ஓஜில பல போற பார்த்தவங்க. சோ இவங்க எல்லாம் சாம்பியன்ஸ் கூட சேர்ந்து தான் டூம் டிஃபீட் பண்ற மாதிரி இருக்கணும். அது எப்படின்னு சத்தியமா புரியலங்க. டூம் ஸ்டேல எக்ஸ்பென்ஸ் இருக்காங்க,
ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், நியூ அவெஞ்சர்ஸ், தார்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து டூம் டிஃபீட் பண்ண முடியாம டூம் தனக்கான பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ண போறாரு. ஆனா இதுவே சீக்ரெட் வார்ஸ்ல டூம் தனக்கான பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எங்க அவெஞ்சர்ஸ் ஒரு சில அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து எப்படி நம்ம டூம் டிஃபீட் பண்ணுவாங்க, சோ எப்படி சொல்ல போறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ கண்டிப்பா லோக்கியுமே இந்த டீம்ல இருப்பாரு, அது கன்ஃபார்ம் தாங்க. சோ அதே மாதிரி ஹாக்காயும் இந்த ஒரு சாம்பியன்ஸ் டீம்ல இருக்க போறாரு. சோ ஹாக்காய்க்கு பெரிய ரோல் டூம் ஸ்டேல இருக்காதாங்க, சீக்ரெட் வார்ஸ்ல தான் பெரிய ரோல் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இன்னும் சிலருக்கு இந்த ஒரு டவுட் கண்டிப்பா வரும், ப்ரோ டூம் தனக்கான பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோ இவங்க மட்டும் இப்படி பர்టిక్యులரா டூமோட ஸ்கெட்ச்ல இருந்து தப்பிச்சு சீக்ரெட் வார்ஸ்ல ரிட்டர்ன் ஆக போறாங்கன்ற மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலா இங்க நம்ம மல்டிவர்ஸை மொத்தமா கைப்பற்றி தனக்கான வேர்ல்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில அவெஞ்சர்ஸ் மட்டும் இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு மல்டிவர்ஸே தாண்டி தப்பிக்க போறாங்கன்னு தான் சொல்லணும். சோ இதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க. கிடைச்ச லீக் வச்சு டெட்பூல் அண்ட் வூல்வரின் என்ன ஒரு டூம் ஸ்டேல இருக்க போறாங்க. சோ இவங்களுக்கு வாய்ட பத்தி நல்லாவே தெரியும். மல்டிவர்ஸை தாண்டி இருக்க ஒரு வெற்றிடம், மல்டிவர்ஸ்ல ஒதுங்குற குப்பை எல்லாம் ஒரு இடத்துல தான் சேரும். டூம் காலுக்கு கீழே செருப்பா இருக்கிறதுக்கு வாய்ல ராஜாவா இருந்துடலான்னு டெட்பூல் ஆளை விடுங்கடா சாமி, தப்பிச்சா போதும் இருக்கேன் அவெஞ்சர்ஸ் கிட்ட சொல்லி வாய்னு ஒரு சம தரமான பிளேஸ் ஒன்னு இருக்கு. மல்டிவர்ஸ்க்கு வெளியே இருக்கனால இந்த டூமால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. மல்டிவர்ஸ்ல தேவையில்லாத குப்பைகள் தான் வாயில போயிட்டு சேரும். நம்ம தான் இப்ப குப்பையா மாறிட்டோமே, யாருக்கும் தேவையில்லையே, அங்கேயே போயிடலான்னு நம்ம டெட்பூல் இந்த ஒரு ஐடியா கொடுக்க மிச்ச சொச்ச அவெஞ்சர்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிட்டு வாய்ல செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுவுமே நடக்கலாம், நடக்காமலே போலாம். அண்ட் இன்னொரு வழி இருக்குங்க, அதான் குவாண்டம் ரெல்ம். ஆண்ட்மேன் குவாண்டம் ரெல்ம் தான் குடும்பமே நடத்துவாரு. அண்ட் மல்டிவர்ஸ் லெவல்ல பெரிய வில்லனா இருக்க கேங்கை குவாண்டம் ரெல்ம் குள்ள வச்சு நம்ம ஆண்ட்மேன் செஞ்சு விட்டுருப்பாரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா குவாண்டம் ரெல்ம் பத்தி ஆண்ட்மேனுக்கு நல்லாவே தெரியும். சோ இதனால கூட நம்ம ஆண்ட்மேன் மிச்ச சொச்ச அவெஞ்சர்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டு குவாண்டம் ரெல்ம்ல செட்டில் பண்ணிருக்கலாம். ரீசெண்டா கிடைக்கிற லீக்ல எல்லாம் தப்பிச்சு பொழைக்கிற அவெஞ்சர்ஸ் குவாண்டம் ரெல்ம்ல தான் தப்பிப்பாங்கன்ற மாதிரி ஒரு லீக் இருக்கு. சோ இவங்க திரும்ப குவாண்டம் ரெல்ம்ல இருந்து வந்து டூம் உருவாயிருக்க பேட்டில் வேர்ல்ட் குள்ள நுழைஞ்சு மிச்ச சொச்ச அவெஞ்சர்ஸையும் டூம் தான் இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் கிரியேட் பண்ணி உங்களை அடிமையா மாத்தி வச்சிருக்கான்னு சொல்லி புரிய வச்சு டூமை டிஃபீட் பண்ற மாதிரி கதைகள் தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல சொல்லப்படணும். ஆக்சுவலா சீக்ரெட் வார்ஸே ரெண்டா ஸ்பிளிட் ஆயிட்டு சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஆல்ரெடி டூம் ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் ரெண்டுமே ஒரே படங்க, அதை தான் ஸ்பிளிட் பண்ணி ரெண்டா ரிலீஸ் பண்றாங்க. லைக் இந்த இன்ஃபினிட்டி வார் அண்ட் என்கேம் மாதிரி. இப்போ இதையே ஸ்பிளிட் பண்ணா என்னடா பண்றது ப்ரோ, நீ சொல்றதெல்லாம் ஓகே, சப்ப எங்க அவெஞ்சர்ஸ் வச்சு எப்படி ப்ரோ டூம் டிஃபீட் பண்ணுவாங்க, அது என்ன லாஜிக்னு கேட்டீங்கன்னா சோ இதை கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணிட்டா ஓகே தான். பட் இங்க எங்க அவெஞ்சர்ஸ்னு சொன்னாலே யாருக்கும் பெருசா ஐடியாவே இல்லங்க. ஏன்னா எங்க அவெஞ்சர்ஸ்ல சம்பவம் பண்ற மாதிரி நாளுங்க யாருமே கிடையாது. சோ இவனுங்கள சீக்ரெட் வார்ஸ்லயே வச்சு பயங்கரமா காட்டி டூம் டிஃபீட் பண்ற மாதிரி காட்டினாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆள் டூம், அவனே எங்க அவெஞ்சர்ஸ் டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு மார்வல் அடித்தளம் போட்டுருவாங்க. சோ இந்த எங்க அவெஞ்சர்ஸ் அதாவது சாம்பியன்ஸை வச்சு அடுத்த சாகாவை மார்வல் நல்லபடியா ஓட்டிடுவாங்கன்னே சொல்லணும். சோ இது கூடவே டெட்பூலுக்கு பயங்கரமான ஸ்கிரீன் டைம் அப்படின்றது அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல இருக்கும். அதுவும் தார் கூட தான் அவருக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. தார் டெட்பூல் காம்பினேஷன் கேட்டாலே பங்கமா இருக்கு. சோ எந்த அளவுக்கு பங்கம் பண்ண போறானுங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீக்ரெட் வார்ஸே ஆக்சுவலா சீரியஸான மூவிங்க. தலைவன் இறக்கி விட்டா தலைவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு சுத்துவாரு. ஏண்டா உலகமே அழிஞ்சாலும் நீ உருப்பட மாட்டியான்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மட்டமான கேரக்டர் தான் நம்ம டெட்பூல். சோ இந்த லீக் நமக்கு சொன்னதே மை டைம் டு ஷைன் ஹலோ தான். சோ ஒரு சொன்ன ஏகப்பட்ட லீக்ஸ் உண்மையிலே நடந்திருக்கு. சோ பார்க்கலாங்க இது எப்படி இருக்க போகுது, என்ன கதை அப்படின்றத. சோ அதே மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ரோல் அப்படின்றது சீக்ரெட் வார்ஸ்ல கொடுக்கப்படணும். நான் சீக்ரெட் வார்ஸோட கான்செப்ட் ஆர்ட்ல ஹெலனா புலவா அந்த மாதிரி கழுத்துல சங்கிலி போட்டு டாக்டர் டூம் முன்னாடி ரீட் ரிச்சர்ட்ஸை மண்டி போட வச்சிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, புடிச்சிட்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு டூமோட பேட்டில் வேர்ல்ட் குள்ள நுழைஞ்ச தப்பிச்சு பொழைச்ச ஒரு சில அவெஞ்சர்ஸ்ல ரீட்மே இருந்திருக்கணும். சோ அவர் ஒரு கடத்துக்கு மேல டூம் கீழே டூம் கடவுள்னு நினைக்கிற ஹெலனா புலவா கிட்ட மாட்டி இருக்கணும். சோ ரீட் ரிச்சர்ட்ஸ் இருக்காரா, இவரை தவிர்த்தும் லோக்கியும் ஒரு பெரிய ரோல் சீக்ரெட் வார்ஸ்ல ப்ளே பண்ண போறாரு. ஆக்சுவலா விட்ட மல்டிவர்ஸை திரும்ப கையில பிடிப்பாரு, அந்த மாதிரி கதை எடுத்துட்டு போக மாட்டாங்க. சோ சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் நீங்க பார்த்த மார்வல் அப்படின்றது தலைகீழா மாறிடும். அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கான்னு ஏகப்பட்ட மூவிஸ் ரீபூட் பண்ண போறாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீக்ரெட் வார்ஸை செட் பண்ண போறாங்கன்னே சொல்லணும். சோ இதுக்கு மேலே மல்டிவர்ஸ் குழப்ப மாட்டாங்க. பேட்டில் வேர்ல்ட்லயே நெக்ஸ்ட் சாகா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சோ என்ன இதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எக்ஸ்மேன்ஸ்க்கு பெரிய ரோல் இந்த சீக்ரெட் வார்ஸ்ல கொடுக்கப்படலாம். சோ அவ்வளவுதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ சீக்ரெட் வார்ஸ்ல பயங்கர இம்பார்ட்டன்டான கேரக்டரா உள்ள இறங்கி சம்பவம் பண்ண போற கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த வீடியோல லிஸ்ட் போட்டிருப்பேன். இந்த லிஸ்ட்ல நான் ஏதாவது கேரக்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டேனா அதை மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் போறப்ப சும்மா போகாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் சில் பண்ணுங்க. பாட்டா மாமே.